Hi guys, welcome to quad6creations. ஸோ நாம் இன்றைக்கி வந்து ஒரு பேப்பர் கிராஃப்ட் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். எப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் இந்த நியூஸ் பேப்பரை வந்து நல்லா க்ரஷ் பண்ணி விட்டுக்க போகிறேன். உங்கள் பேர்ட் எந்த சைஸுக்கு வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நியூஸ் பேப்பர் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒன்ஸ் இந்த நியூஸ் பேப்பரை நல்லா க்ரஷ் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து நான் இந்த பிளாக் கலர் நூல் வந்து எடுத்துக்க போகிறேன். ஸோ இதை வந்து நான் ஃபுல்லாக சுற்றி விட போகிறேன். இது எதுக்கு நம்ம சுற்றுறோம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த பேர்டோட அவுட்டர் லைன் வந்து கொண்டு வர்றதுக்காக சுற்றுறோம். ஸோ அதோட கழுத்து பகுதியும் வால் பகுதியும் வந்து கொஞ்சம் தின்னாக நம்மளுக்கு வரணும். அதனால் அந்த 2 பகுதி மட்டும் நல்லா இறுக்கமாக நம்ம கட்டினோன்னா நம்மளுக்கு அந்த ஷேப் கிடைக்கும். அதே மாதிரி அதோட வயிற்று பகுதி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ளஃபியாக இருக்கும். ஸோ அங்கே வந்து நூல் லைட்டாக சுற்றி விட்டால் மட்டும் போதும். ஸோ பார்த்தீங்களா, ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு வந்து அந்த பேர்டோட அவுட்டர் லைன் வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ வந்து ஃபெவிகால் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஃபெவிகாலை டைரெக்டாக வந்து யூஸ் பண்ண முடியாது. அதனால நம்ம கொஞ்சோண்டு வாட்டரில் வந்து ஃபெவிகால் டைலூட் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப வாட்ரி கன்சிஸ்டன்சியாகவும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் லைட்டாக பேஸ்ட் மாதிரி இருந்தால் போதும். ஸோ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபெவிகால் வேணும், ஓவராக தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம இது யூஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து காட்டன் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ஒரு காட்டன் ரோல் இருக்கும், நீங்கள் அதுவே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு இந்த ப்ராஜெக்ட் வந்து ஃபுல் காட்டன் ரோல் வந்து தேவைப்படாது, இதில் கொஞ்சம் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் கொஞ்சம் எடுத்தால் கூட இதில் வந்து ஒரு கொஞ்சம் இதுலேயே வந்து நிறைய லேயர்ஸ் கிடைக்கும் நம்மளுக்கு. நான் உங்களுக்கு அதை பிரித்து காட்டுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய லேயர்ஸ் உங்களுக்கு தெரியுதா? ஸோ நிறைய லேயர்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இதை வந்து ஒன்றா வந்து பிரித்து எடுக்க போகிறோம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் மொத்தமாகவே நான் இவ்வளோ காட்டன் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். ஒரு லேயரும் கொஞ்சம் ரொம்ப தின் லேயராக இருக்கும் பார்க்க. ஸோ இது மாதிரி நம்ம ஒரு லேயரும் பிரித்து எடுக்க போகிறோம். உங்களுக்கு எங்கேயாச்சும் திக்காக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை நல்லா இப்படி பிரித்து விட்டுடலாம். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த காட்டனில் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 4 லேயர்ஸ் பக்கத்தில் வந்துச்சு. 4 to 5 லேயர்ஸ் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த காட்டனை ஒட்டுறதுக்கு முன்னாடி லைட்டாக இந்த க்ளூ நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தோம்ல, கொஞ்சம் வாட்டரில் டைல்யூட் பண்ணி அதை வந்து லைட்டாக டேப் பண்ணி விட்டுடுறோம். ஸோ நம்ம ரொம்ப வந்து அந்த க்ளூ யூஸ் பண்ணணும் அவசியம் இல்லை, நம்ம காட்டன் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ லைட்டாக கொஞ்சம் டேப் மட்டும் பண்ணால் போதும். ஸோ இப்போ இந்த ஒரு லேயரையும் வந்து இப்படி மேலே ரேப் பண்ண போகிறோம். ஸோ இதே மாதிரி கம்ப்ளீட்டாக நம்ம வந்து இந்த பேர்டை வந்து இந்த காட்டனால் கவர் பண்ண போகிறோம். ஸோ இது மாதிரி நம்ம எல்லாம் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக கவர் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு அங்கங்கே அந்த நியூஸ் பேப்பர் வந்து தெரிகிற மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக நம்ம ஒரு பேட்சப் ஒர்க் மாதிரி கூட பண்ணிக்கலாம். லைட்டாக அங்கங்கே வந்து ஒரு தின் லேயர் ஆஃப் காட்டன் எடுத்துகிட்டு
அப்படியே இப்படி சுற்றி விட்டாலே போதும். திருப்பியும் க்ளூ வந்து நம்ம யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ நம்ம இதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்கூல் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கூட நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக அந்த பேர்டோட பாடியை வந்து கவர் பண்ணி விட்டுட்டு இப்போ இதுக்கு வந்து நம்ம விங்ஸ் பண்ணணும் இல்லையா, அதுக்கு வந்து நான் ஒரு A4 ஷீட் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு காட்டன் பீஸ் எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு தடவை வச்சு பாருங்கள் அது கரெக்டாக செட் ஆகுதா அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா அந்த A4 ஷீட்டில் வந்து அதுக்கேற்ற மாதிரி சைஸாக வந்து கட் பண்ணிக்கிறோம். ஏன் நம்ம இங்கே A4 ஷீட் வந்து யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வெறும் காட்டன் மட்டும் யூஸ் பண்ணால் கொஞ்சம் ஸ்டெடியாக நிற்காது. அதனால கொஞ்சம் சப்போர்ட்டுக்காக நம்ம A4 ஷீட் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஒயிட் ஷீட்டில் வந்து இது இப்படி ஒட்ட போகிறோம். ஸோ ஒரு தடவை ஒட்டுறதுக்கு முன்னாடி நம்ம அளவு பார்த்துக்கலாம். ஸோ ஒரு தடவை அளவு பார்த்துட்டு நம்ம க்ளூ வந்து லைட்டாக அப்ளை பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி காட்டன் அதை பேஸ்ட் பண்ணிடலாம். இதுக்கப்புறமா நம்ம லைட்டாக அங்கங்கே ட்ரிம் பண்ணிக்கலாம் மீதி பீசஸ் இருந்துச்சுன்னா. இதே மாதிரி நம்ம வந்து இன்னொரு விங்குக்கும் நாம் பண்ண போகிறோம். ஸோ ஒரு தடவை நம்ம பார்த்துக்கலாம், அதுக்கப்புறமா நம்ம ஒட்டலாம். ஸோ க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இந்த விங்கை வந்து ஒட்டிடலாம். ஸோ இந்த பேப்பர் வந்து உள் பக்கமாக வரும், ஸோ காட்டன் வந்து வெளி பக்கமாக வரும். நெக்ஸ்ட் வந்து நான் இந்த டெயில் பகுதி வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால அதை நான் கட் பண்ணி விட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம எப்படி அதோட மூக்கு வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். வாய்ப்பகுதி ஸோ அதோட பீக்கை வந்து நம்ம இது மாதிரி கோனிக்கலாக எடுத்துகிட்டு ஷீட்டில் எடுத்துகிட்டு கட் பண்ண போகிறோம். செலோ டேப் வந்து நீங்கள் பின்னாடி ஒட்டி விட்டுட்டு கட் பண்ணிக்க போகிறோம் சைஸுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ என்கிட்ட ஆல்ரெடி வந்து ஒரு பிங்க் கலர் ஷீட் இருந்ததுனால நான் டேரெக்டாக யூஸ் உங்ககிட்ட வந்து பிங்க் கலர் ஷீட் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த A4 ஷீட்லேயே வந்து லைட்டாக ஒரு பிங்க் கலர் பென்சிலோ ஸ்கெட்சோ இல்லாட்டி வந்து பெயிண்ட்டோ யூஸ் பண்ணி உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ லைக் பிங்க் ஆர் ரெட் கலர் அது மாதிரி எடுத்துகிட்டு கோனிக்கலாக அதுக்கப்புறமா அதை வந்து எடுத்து வந்துட்டு நம்ம கொஞ்சம் லைட்டாக க்ளூவில் டிப் பண்ணி விட்டுட்டு நம்ம இப்படி ஃபிக்ஸ் பண்ணால் அழகாக வந்துடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு லைட்டாக அங்கங்கே வந்து அந்த உள்ளே இருக்கிற அந்த நியூஸ் பேப்பர் தெரியுது. ஸோ அதனால் பேட்ச் ஒர்க் நான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் அப்புறமா கூட முடிச்சிட்டு அப்புறமா உங்களுக்கு அங்கங்கே கொஞ்சம் தெரியுது அப்படின்னா கூட டைரெக்டாக அந்த லைட்டாக அந்த காட்டன் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நான் இந்த பெப்பர் யூஸ் பண்ண போகிறேன் பேர்டோட கண்ணு வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. உங்கள்கிட்ட பீட்ஸ் இருந்தாலும் நீங்கள் பீட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வீட்டில் எப்பயுமே வந்து பெப்பர்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதனால் டைரெக்டாக நான் பெப்பர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் பெப்பர் சைஸ் எடுக்க போது சேம் சைஸாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொஞ்சம் அது ரெட்டாக இருக்கணும், கண்ணு பக்கத்தில் ரெட்டாக இருக்கணும், ஒரு ப்ரௌனிஷ் எதாவது வேணும்னா நம்ம லைட்டாக வந்து கலர் பென்சில்ஸ் இல்லாட்டி ஸ்கெட்சஸ்
யூஸ் பண்ணி கூட வந்து கொண்டு வந்துடலாம். ஸோ பார்த்தீங்களா, பார்க்க ரொம்ப அழகாக இருக்கு. இப்போது நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஃபெதர்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் டெயில் பகுதியில் அப்படின்ட்டு நான் காட்டுறேன். ஸோ என்கிட்ட வந்து ஆல்ரெடி சில ஃபெதர்ஸ் வந்து வீட்டில் இருந்ததுனால நான் இதை யூஸ் பண்ணுறேன். இது உங்களுக்கு ஒரு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஷாப்லேயே உங்களுக்கு வந்து இதெல்லாம் கிடைக்கும். அப்படி உங்கள்கிட்ட வந்து இந்த ஃபெதர்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து காட்டன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி ஒயிட் ஷீட்டை வந்து ஃபெதர் மாதிரி கட் பண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக வந்து நம்ம திருப்பியும் க்ளூ அப்ளை பண்ணி விட்டுட்டு இதை ஒட்ட வைக்க போகிறோம். ஸோ நீங்கள் என்னெல்லாம் யூஸ் பண்ணீங்க, எதெல்லாம் உங்ககிட்ட வீட்டில் இருந்துச்சு, அதுக்கப்புறம் உங்களுக்கு இது ஈஸியாக இருந்துச்சா இல்லையா அப்படின்ட்டு நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஸோ இது மாதிரி நம்ம ஃபெதர்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கணும். ஸோ இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக. அண்ட் உங்களோட வியூஸ் அண்ட் நீங்கள் எதுக்கு இந்த ப்ராஜெக்ட் பண்ணீங்க அப்படின்ட்டு நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ தேங்க்யூ கைஸ், ஹாவ் அ கிரேட் டே ஃபார் வாட்சிங் திஸ் ஒன். ஸோ தேங்க்யூ, பாய்.